ரம்ஜான்லாம் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள்கிட்ட சொன்னேன். டெய்லி ஊருக்கு கால் பண்ணி பேசுறப்பலாம் என் உடன்பிறப்பு டெய்லி நோம்பு கஞ்சி குடிச்சேன்னு சொல்லி சொல்லி எனக்கும் குடிக்கணும் போல தோணுது. செஞ்சு தரீங்களான்னு. ஊன்னு மண்டையேறினாங்க. கடைசியில ரம்ஜானே முடிஞ்சிருச்சு. இது ஒரு மாரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சா, சரி ரம்ஜான் முடிஞ்சா என்ன நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு யூடியூப், இன்ஸ்டான்னு மாத்துக்கறதுல ஒரு 10, 15 வீடியோ பார்த்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்ல பிரியாணி செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இந்த கஞ்சி செய்யறது அவ்வளோ பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. ஒரு 2, 3 இன்கிரீடியன்ட் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 2, 3 ஸ்டெப்பை மாத்தி விட்டோம் அப்படின்னா கஞ்சி ரெடி ஆயிரும். டேஸ்ட்டுமே சூப்பரா வந்துருந்துச்சு. பசங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனா அளவு தெரியாம போட்டனால கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் அதிகமா போயிடுச்சு. அதனால கொஞ்சமா எனக்கும் ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்சமா கஞ்சி செஞ்சுட்டு மீதி இருக்க சாப்பாடை எடுத்து வச்சுட்டேன் நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டுக்கலான்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் வாங்கி சமைக்கிற நான்வெஜ்ஜை விட ஒரு ஃபேமிலியா ஒரு சொந்தக்காரங்களோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு கடாயை வெட்டி சமைச்சு சாமியை கும்பிட்டு சாப்பிடும்போது அதுக்கு இருக்கிற டேஸ்டே வந்து தனிதான். அதே மாதிரிதான் இந்த நோன்பு கஞ்சியும் நம்ம வீட்ல என்னதான் செஞ்சாலுமே டேஸ்டாவே வந்தாலுமே அவங்க மசூதியில கொடுக்குற அந்த நோன்பு கஞ்சிக்கு தான் வந்து டேஸ்ட் அதிகம்.